Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு இருப்பீங்க. சூப்பரா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ரெண்டு விஷயம் நீங்க வந்து தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, சரியா? அதாவது எனக்கு கட் ஆஃப் நான் பேஸ் பண்ணல, எனக்கு ஒரு ஸ்பெஷலா என்டர்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் டேலண்ட். அந்த டேலண்ட்டுக்கு என்ன பண்றாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து அதாவது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, சரியா? மார்க் நீங்க குறைவா இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல காலேஜ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் சொல்லி அவங்க நமக்காக பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன பண்றாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி, சரியா? ஆனா இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கறது என்னன்னா, நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால போனேன் அப்படின்னா, நான் எக்ஸர்வீஸ்மேன்ல போனேன் அப்படின்னா, நான் டிசபிள் ஸ்டூடெண்டா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரீ பண்ணுவாங்களா, எனக்கு வந்து ஃபீஸை குறைப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க, சரியா? இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து எந்த ரூல்ஸுமே கொடுக்கல. ஆனா டிசபிள் பர்சனா இருந்தீங்கன்னா மட்டும் ஃபீஸ் வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல குறைப்பாங்க டிசபிள் பர்சனுக்கு. ஆனா பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் எல்லாம் குறைக்க மாட்டாங்க. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்டுட்டு இருப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்த டெமோ வீடியோ, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க நிறைய டெமோ வீடியோ பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா நம்மகிட்ட கால் பண்ணீங்க, அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்றீங்க, சரியா? என்ன கேக்குறீங்க அப்படின்னா, சார் நீங்க தான் சொன்னீங்க அதாவது ஒரே காலேஜ்ல நிறைய கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், நீங்க தான் சார் சொன்னீங்க. ஆனா ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் தான் சார் செலக்ட் பண்ண முடியுது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் எக்ஸர்வீஸ்மேனுக்கும். ஆனா டிசபிள் பர்சனுக்கு நீங்க எத்தனை கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் தான் நீங்க என்ன சொல்றது செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிஹெச்டில கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா இசிஇ உங்களால கொடுக்க முடியாது. இல்ல இசிஇ போட்டீங்க அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்க முடியாது, சரியா? ஏன்னா ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டு தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருப்பாங்க. அது கீழே கொடுத்துருப்பாங்க. மொத்தமே சேர்த்து வெறும் 501 சீட்டு மட்டும் தான் என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு இருக்கு. இன்னும் சீட்ஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும். அதனால நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால உங்களால சாய்ஸ் ஃபில்லிங் போட முடியல அப்படின்னா எனக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளே நிறைய பசங்களுக்கு போட்டு கொடுத்து தான் இருக்கிறோம். நாமளும் என்ன பண்ணுறோம் பார்த்தா அந்த ஹெல்ப் பண்ணி தான் இருக்கோம். ஆனா நாட் அலாட்டட்னு சொல்லி வந்துருச்சுன்னா நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா நாட் அலாட்டட் வந்துருச்சுன்னா அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜும் சேர்ந்தே எக்ஸர்வீஸ்மேனா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே சொற்பமான சீட் மட்டும் தான் இருக்கும். அப்ப இதுல கிடைக்கக்கூடிய காலேஜும் நீங்க விரும்புற மாதிரி என்ன பாத்தீங்கன்னா நீங்க நல்ல கட் ஆஃப் வச்சிருப்பீங்க, ஒரு 180 185 கட் ஆஃப் நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் மார்க் வந்து ரொம்ப குறைவா இருக்கும், ஒரு 50 55 இவ்வளவுதான் ஸ்போர்ட்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்ப உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஒன்ல நீங்க நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம். அதனால நாட் அலாட்டட் மேக்ஸிமம் நாட் அலாட்டட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஜெனரல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 14ஆம் தேதி, செகண்ட் ரவுண்ட் 26ஆம் தேதி, தேர்ட் ரவுண்ட் 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்கல்ல. உங்க கட்டாவுக்கு தகுந்த மாதிரி எந்த ரவுண்டுக்குள்ள நீங்க வரீங்களோ அந்த ரவுண்ட்ல நீங்க கலந்துக்கலாம். அதுலயே நீங்க என்ன சொல்றது காலேஜ் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமா நேத்துக்கு 7.5 ரிசர்வேஷன்ல போட்டு நாட் அலாட்டட் மேக்ஸிமம் நாட் அலாட்டட் வந்திருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில வீடியோ சொல்லிட்டேன். ஏன்னா இதுல ஃபுல் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால நீங்க ஜெனரல் கவுன்சிலிங் நடக்கிறப்ப நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். அதனால உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு இருக்க ஆட்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸை கேளுங்க, நாம அதை அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.